அவங்க காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெய்லரை பார்த்த மாதிரியே ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் என்ன காம்பினேஷன் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னே தெரியல. ஸோ நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். என்னப்பா இப்படி தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் நண்பன் விரோதியா அவனை நான் ஜெயிக்கணும், அதற்கு பணம் வேணும். ஓஹோ, உன்னோட கதை என்னப்பா? என்னோட சித்தப்பா எங்களை ஏமாத்தி சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. உன்னோட கதை என்னப்பா? எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி. ஆட்டோ ஓட்டி பொறுப்பு நடத்த என் தம்பி தங்கச்சியா கடை சேர்க்கணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். ஆக உங்க எல்லாருக்கும் பணம் வேணும். சரி, ஒரு கேம் விளையாடலாம். நீங்க ஜெயிச்சுட்டா பணம் கிடைக்கும், தோத்துட்டா உங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க. சரி சொல்லுங்க, விளையாட ரெடியா? ஏய் மலாடா அண்ணாமலை, என் நண்பன் நான் ஜெயிக்கணும், நான் விளையாட ரெடி. சொல்லு நான் என்ன செய்யணும்? ஹேய், என்னை பத்தி தெரியும்ல? என் வழி தனி வழி, சீராக எனக்கும் என் சித்தப்பாக வெற்றி செய்யணும். நானும் மரியாதை. ஏய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சரி, நானும் வரேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க உங்களை கேமுக்கு கூட்டிட்டு போவாங்க. இது அதில் எது? அதான்ப்பா, நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் வந்துச்சுல, ஸ்குவிட் கேம். அது மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா இது ஸ்குவிட் கேம் இல்ல, குட் கேம். சரி வாங்க, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அயோவா மக்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்குவிட் கேம் நெட்ஃபிளிக்ஸில் 2021 மிக அதிகமாக மக்களால் உலகம் முழுதும் பார்க்கப்பட்ட ஒரு தொடர். இந்த தொடரில் கொரியா குழந்தைகளின் பாரம்பரிய விளையாட்டுகளை மக்களை விளையாட வைத்து எதிர்பார்க்காத திருப்பு முனைகளை வைத்து மிக பிரபலமானது. இதில் 2வது சீசன் இப்போது வந்துள்ளது. அதில் நம்ம
அல்லது சொட்டான் கல் விளையாட்டு இருந்தது. நமது ஊரில் மக்கள் விளையாடும் விளையாட்டு பல ஆயிரம் தூரங்களில் எப்படி என்ற ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியம் கேள்விக்குறியாக மாறியது. அதை பற்றி ஆராய்ச்சி செய்த போது அதற்கான பதில் கொரியாவின் சம்யுக் யுசா என்ற புத்தகத்தில் உள்ளது என்று தெரிய வந்தது. ஆம், தமிழ்நாட்டில் இருந்து இந்த விளையாட்டு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ தகவல்களும் கலாச்சாரங்களும் கொரியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. தமிழினத்தின் பல்வேறு வரலாறுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை முனைவர் கண்ணன் அவர்களும் தமிழ் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு அவர்களும் உலகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். தமிழ் மொழியில் பயன்படுத்தும் பல்வேறு தமிழ் வார்த்தைகள் இன்றும் கொரியாவில் பேசப்படுகிறது. அம்மா, அப்பா, அண்ணி, அது, இது, உரம், புல், நுகன் என்று 500க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இன்றும் கொரியா மக்கள் பேசுகிறார்கள். உணவு முறைகளையும் தோசை, கொழுக்கட்டை, பல ஒற்றுமைகள் உள்ளன. அருகில் சீனா இருக்கும்போது எப்படி தமிழ் வார்த்தைகள் கொரியாவில் புழக்கத்தில் உள்ளது என்ற ஆச்சரியம் முனைவர் கண்ணனுக்கு அதிகமானது. தமிழ்நாட்டில் சொல்வது போல பல்வேறு நாட்டுப்புற கதைகள் கொரியாவில் இருக்கிறது. அப்படி ஒரு கதையை முனைவர் கண்ணனிடம் கொரியா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியுள்ளனர். அதன்படி கொரியா ராணி அவர் இறக்கும்போது கொரியா மக்கள் தன் பெற்றோரை அம்மா, அப்பா என்று அந்த ராணியின் தாய்மொழியில் அழைக்க வேண்டும் என்றும், அந்த ராணி கடல் வழியாக கொரியா வந்து அங்குள்ள ராஜாவை கல்யாணம் செய்து கொண்டு அங்குள்ள மக்களுக்கு விவசாயம் மற்றும் அரிசி விளைவிப்பது பற்றியும் கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும், அந்த ராணி வந்து இறங்கிய கப்பலில் மீன் சின்னம் இருந்தது என்றும் தெரிய வந்தது. அந்த ராணி ஆயுத்தர் என்ற ஊரிலிருந்து வந்துள்ளார் என்றும் சொன்னார்கள். மீன் சின்னம் நம் தமிழ்நாட்டின் பாண்டிய மன்னர்களின் சின்னம். தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் என்பதற்கு நிறைய சான்றுகள் உள்ளது. கொரியா மற்றும் தமிழ் மொழியின் ஒற்றுமையை பாருங்கள். தமிழில் எப்படி உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர் மெய் எழுத்துக்கள் உள்ளதோ அதுபோல கொரியா மொழியிலும் உள்ளது. இப்படி தமிழர் பெருமை கொள்ளும் விஷயம் இப்போதும் முனைவர் கண்ணன் தன்னாலான முயற்சிகளை எடுத்து இதை நிரூபிக்க முயன்று வருகிறார். ஸ்குவிட் கேம் கொரியா தொடர் என்பதும் தமிழுக்கும் கொரியாவுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் உள்ளது என்பதையும் தவிர்த்து இந்த நாடகத்துக்கும் இந்த தகவலுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. வேகமான கால ஓட்டத்தில் நம் தாய்மொழியின் அருமை பெருமைகளை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறு முயற்சி தான் இந்த கொரியா மற்றும் தமிழ் மொழி பற்றிய தகவல். சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஸ்குவிட் கேம் நாடகம் தொடர்கிறது. என்னப்பா இது பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டு இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இது யாரு? புதுசா இருக்கான். யாருப்பா நீ? வணக்கம், என் பேர் அருணாச்சலம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஒரு அனாதை. என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டாங்க. சரி, நீங்களா யாரு? என்னை பத்தி தெரியும்ல. ஏவழி தனி வழி சீண்டாத. ஓ, இந்த பாம்பு கூட கையை விட்டீங்க. இந்த பாம்பு கடிக்கலையா? அது கடிக்கல. ஏன்? ஏன்னா அது நல்ல பாம்பு. கெட்ட பாம்பு கடிச்சிடும். எப்பா நீ ரொம்ப கடிக்கிறப்பா. உன் கடி ஜோக்கு கேட்டு அது செத்த பாம்பா இருக்கு. அதான் கடிக்கல. இது ஸ்குவிட் கேம் இல்ல, குட் கேம்க்கு வரவேற்கிறோம். வருக வருக. நீங்கள் விளையாட்டு முன்னர் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். விளையாட ஆரம்பித்த பிறகு திரும்ப போக முடியாது. நீங்கள் வெற்றி பெற்றால் நிறைய பணம் கொடுப்போம். தோற்றுவிட்டால் இந்த மாதிரி சூழமொக்க படங்களை பார்க்க வச்சு சித்திரவதை செய்வோம். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, என்னப்பா இது இப்படி கொடுமைப்படுத்தாங்க? நான் உண்டு, என் மாடு உண்டு, கிளம்புறேன்.
உன் நண்பனை நீ ஜெயிக்க வேண்டாமா? என்னப்பா இது பாரு பேஜாரா போச்சு. சரி நான் விளையாட ரெடி. அடையப்பா, பாம்பை புத்துக்கொண்டு கை விட்டு நீங்க என்ன சொல்றீங்க? ஹேய், என்ன பத்தி தெரியும்ல? என் வழி தனி வழி சீண்டாக. வழியெல்லாம் இருக்கட்டும், விளையாட போறியா இல்லையா? ஹேய், என்ன பத்தி தெரியும்ல? என் வழி தனி வழி சீண்டாக. அடே என்னடா இவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். மாணிக்கம், நீ என்ன சொல்ற? ஏய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. நீ சொல்லவே இல்லையே. விளையாட போறியா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண போற? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கலாம். சரி ஆண்டவன் என்ன சொல்றேன்? நாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடணும்னு சொல்றோம். அதே பிங்க் சார் விளையாட நாங்க ரெடி. நன்றி. வெல்கம் டு இது குட் கேம் இல்ல, குட் கேம். இந்த போட்டியில் விதிமுறைகள் என்னன்னா ரெட் லைட், கிரீன் லைட், ப்ளூ லைட் வரும். அட இது என்ன பிரமாணம்? ரெட் லைட்னா அசையாம நிக்கணும், கிரீன் லைட்னா நடந்து போகணும், அதானே? ஆமா, அது ஸ்குவிட் கேம். ஆனா இது ஸ்குவிட் கேம் இல்ல, குட் கேம். அதுக்கு நீங்க ஒரு ஜோக் சொல்லி பொம்மையை சிரிக்க வைக்கணும். பொம்மை சிரிச்சுட்டா உங்களுக்கு பணம் கிடைக்கும். Ready? 1, 2, 3. Put your hands together to welcome our wonderful doll of the Squid Game and the Good Game. சரி, அண்ணாமலை, அது நீங்க பொம்மை சிரிக்கணும். கடவுளே கடவுளே எல்லாம் நல்லா போகணும்பா. ராம், ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? சோமன் தெரியலையே. ராம், ஷாம்பு போட்டா தலையில மேலும், பாம்பு போட்டா வாயில மேலும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. என்னடா இது சிரிக்கல? சரி இது சொல்றேன். ஒரு எலி சாமியார் கிட்ட போச்சான். அந்த சாமியார் கிட்ட நான் யானை ஆகணும்னு கேட்டுச்சான். அந்த சாமியார் சொன்னானா பேண்ட் போட்டுக்கணும். ஏன் தெரியல. எலி பேண்ட் போட்டா எலிஃபென்ட் ஆகிடும்ல. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நீ சிரிக்க மாட்டே, நீ சிரிக்க மாட்டே. நீங்க தோத்துட்டீங்க அண்ணாமலை, நீங்க தோத்துட்டீங்க. தூக்குங்கடா. ஐயோ வேண்டாம், என்னை காப்பாத்துங்க. நான் இன்னொரு ஜோக் சொல்றேன். எறும்பை கட் பண்ணா என்ன ஆகும்? கட்டெரும்பாகும். இந்த ஜோக் சொன்னா கண்டிப்பா சிரிப்போம். டேய் நல்லடா அண்ணா. படையப்பா, இப்போ உங்க turn. இந்த ரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் ரவுண்ட். நாங்க கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியாத போறாங்க ஒரு ஊர் இருந்துச்சான். அங்க போய் ஒருத்தன் கேட்டானா உன் பேர் என்ன? அதுக்கு அவன் சொன்னானா பசுமாருக்கு உடம்பு சரியில்லை. அது தப்பா தப்பா என்ன சொல்றது தெரியுமே. அவர் பேரு டவுஷிப். டவுஷிப்னா பசுமாருக்கு உடம்பு சரியில்லை. முடியல முடியல, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்துங்க. என்னால முடியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னப்பா இது ரொம்ப உடமையா இருக்கும். சரி இன்னொரு சார்ட். ABCD 26 letters. அதுல AB ஓடி போச்சுன்னா எத்தனை லெட்டர்ஸ்? This is very simple, you know. 26ல 2 போச்சுன்னா 24. 24 letters. தப்பை தப்பு தப்பு. ஏயில் என்னை இழுத்துட்டு போங்க. அப்போ எது சரி? ABCDல A B O D 4 letters போச்சுன்னா 22 letters இருக்கும். சரி மாணிக்கம், நீங்க சொல்லுங்க. இது ஸ்குட் கேம் இல்லை, குட் கேம்னு சொன்னீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இது குட் கேம் இல்லை, வெரி பேட் கேம். இது உடனே இருக்கும். அது எப்படி நீங்க ரீமேக் டைம் பண்ணிருக்கீங்க மாணிக்கம்? கண்ணா, என் பேரு மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு.
யார் இன்னைக்கு முதலாளி சொன்னா உங்களை வீடோட விட்டுருவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னாங்க. சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் இவருதான் காரணம். பாஷா சார் 30 நாள்ல நான் 30 கோடி செலவு பண்ணா 3000 கோடி கிடைக்கும் சார். அது செலவு பண்ற ஐடியா தான் சார் இந்த ஸ்குவிட் கேம் இல்ல குட் கேம். ஏண்டா நீ செலவு பண்றதுக்கு அண்ணாமலையையும் வரியப்பாவையும் டார்ச்சர் பண்றது நியாயமா? பணம் இருக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? அருணிலும் இன்பமும் நீனும் திருநறிந்து தீதன்றி வந்த பொருள். இப்படி கொடுமை பண்ணி பணம் சம்பாதிக்கிற யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. என்னப்பா அண்ணாவுக்கு அட்வைஸ் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். Hey, it's okay. Urvashi, let's buy it. தமிழ்நாட்டோட எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. தேங்க்யூ கிட்ஸ், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜ் தேங்க்யூ. We would like to call our director, அயவாவின் ஒரே டைரக்டர் முத்துராமன். Thank you. Participants, Aaron Axton, Nitin Vivek, Ryan Axton, Sarvin Vasiswaran, Siddharth Varman, Vijay Varman, Sudarshan Govindan, Vaibhav Lokeshwan, Ishan Devida. ஸ்குவிட் கேம் பற்றி பேசுனாங்க, கொரியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுனாங்க. நம்மளுக்கும் கொரியாவுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, தெரியுங்களா எல்லாருக்கும்? 3வது நூற்றாண்டுல இருந்து அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வார்த்தையை தான் அங்கேயும் யூஸ் பண்றாங்க. அம்மாக்கு அம்மான்றதும், புல்லுக்கு புல்லுன்றதும். ஒண்ணு அப்படின்னா அங்கேயும் ஒண்ணுதான். வா அப்படின்னா கொரியாலேயே வான்னு தான் சொல்றாங்க. சுய அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொரியாலேயே சுயன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இவங்க வெறும் கொரியாவுடைய கேமை மட்டும் எடுத்து வரல, அவங்களுடைய கல்ச்சரும் நம்மளுடைய கல்ச்சரும் ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. தேங்க்யூ. உங்க டிராஃபி பேக் ஸ்டேஜ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கிட்ஸோட டிராஃபி